வணக்கம் தோழர்களே, நீங்கள் பார்க்க போகிறது டேட் கமெண்டேட்டர் காணொளி. சரி, ஏதாச்சும் பெரிய கேம் மொபைலில் விளையாட நினைச்சப்போ அப்போதான் புள்ளி கேம் நினைவில் வந்தது. அப்போ கதைக்குள் போவோமா? புள்ளி கேம் பிளே வீடியோ ரொம்ப நீளமா இருக்கிறதுனால முதல் வீடியோ கொஞ்சம், கடைசி வீடியோ கொஞ்சம், நடுவில் கொஞ்சம் போட்டோ வச்சு எடிட்டிங் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ கொஞ்சம் முழுசா பாருங்க, இன்ட்ரெஸ்டா இருக்கும். புள்ளி கேம் ரொம்ப நாளா விளையாட நினைச்ச கேம். இப்போ மொபைலில் விளையாட போறோம். கேம் ஸ்டார்ட். புள்ளி என்கின்ற ஜிம்மியை அவனோட அம்மாவும் மாற்றான் அப்பாவும் பள்ளிக்கூடம் வாசலில், தம்பி நீ நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணும், அதுதான் முழு ஆசைன்னு சொல்லி இறக்கிவிட்டு லீவு முடிஞ்ச வந்த புள்ளி உள்வேட் அகாடமியில் அடியெடுத்து வைத்ததும் அவனுடைய சேட்டை ஆரம்பிக்கிறது. பயங்கரமான ஸ்கூலில் பயங்கரமான கிளாஸ், ஓவியம் வகுப்பறை, பிராக்டிக்கல் வகுப்பறை, இது போல பல பயங்கரமான அறைகள். இதுல காமிச்சது இந்த 2 பயங்கரமான அறைகள் மட்டும். புள்ளி பையன் அவன்தான் ஜிம்மி, பயங்கரமான சேட்டை பிடிச்ச பையன். சேட்டை பிடிச்ச பையனை அடிச்சு உதச்சி கார்ல இழுத்துட்டு வரீங்க. சரி, ஸ்கூல் உள்ள கூடவா போயிட்டு விடல. ஆனா சொல்றேன், இந்த கேம் ரொம்ப சூப்பர். கொஞ்சம் நேரமாவது விளையாடிடணும். வாசலை பார்த்தாலே பயமா இருக்கே. அடே, இது கேம் பா, இருந்தாலும் இது அன்னைக்கு பார்த்த மாதிரியே இருக்கே. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் உண்மையான வாழ்க்கை சம்பவத்தை நினைவுபடுத்துதே. முதல் நாள் ஸ்கூல் சேரும்போது மறக்க முடியுமா? இப்படி ஸ்கூல் வாசலில் விட்டு போறதாலதான் காலேஜ் வரும்போது சில பேரு கெட்டு குட்டி செவரோ போயிடுறாங்க. ஆத்தாடி, யாரு? நம்ம கிளாஸ் டீச்சரா இல்ல என்ன பழி வாங்கும் அந்த மேக்ஸ் டீச்சரா? தம்பி எங்கப்பா போற? உள்ள போ, இதுவே உனக்கு பெரிய இடமா தான் இருக்கும்பா. உள்ள போயிட்டு சுத்தி பாரு. கேட்டுக்கு உள்ளார வந்தா 3 தத்தளை பசங்க நம்மள அடிக்க காத்துன்னு இருப்பானுங்க. அவனுங்களை சமாளிக்கிறதுக்குள்ள போதும்னு ஆயிடுச்சு. 3 பேரும் அடிக்க விட்டு 4வது ஒருத்தன் ஆட்டத்தை திரும்பி விட்டா மாதிரி இருப்பான். அவனால தோத்துட்டா திரும்ப இவனுங்களை அடிக்கிறதிலே 30 நிமிஷத்துக்குள் பாதி நிமிஷம் முடிஞ்சே போயிரும். அதனால நம்ம ஒரடியா நேரா திரும்பி பார்க்காம ஓடிடணும். இந்த கேம் மொபைலில் விளையாட பணத்தை கட்டி தான் விளையாட முடியும். நம்மள இந்த பக்கம் சாய்க்க நம்மள ஃப்ரீயா 30 நிமிஷம் விளையாட 30 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் தான் கொடுத்துடுவாங்க. 30 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் தான் மொபைலில் விளையாடுவதற்கு பதிலாக லேப்டாப் இருந்தா விளையாடலாம் என்னும், பிசி இருந்தா விளையாடலாம் என்னும், பிளே ஸ்டேஷன் இருந்தா விளையாடலாம் என்னும், இந்த 3லையும் விளையாடலாம் போலம்தான் தோணும். இந்த புள்ளி கேமும் காலத்துக்கு அழியாத கேம் தான். எப்ப வேணுமானாலும் ஆடலாம், இன்ட்ரெஸ்ட் குறையாமல் அப்படியே இருக்கும். இதுல ஒன்று தவிர்க்க வேண்டிய விஷயம், மொபைலில் தயவு செஞ்சு விளையாடணும்னு வந்து ஜிபியை வீணாக்காதீங்க. 30 நிமிஷம் ஃப்ரீயா விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறம் முழு கேம் விளையாட 182 ரூபாய் கேட்டாங்க. சரி, நானும் முழு கேம் விளையாட காசு போட்டு முழுசா விளையாட போனா ஆசையை மொத்தமா சுக்குநூற வடிச்சிட்டாங்க. எங்க திரும்பவும் 182 ரூபாய் கட்ட சொன்னாங்க. ஆடா பாவீங்களா, இது எப்படி நடந்தது என்று கூட எனக்கு தெரியல. 1.5 ஜிபி 4 நாளா இதுக்காகவே உட்கார்ந்து காத்திருந்திருக்கு பதிலா ஏதாச்சும் பண்ணிருக்கலாம் போல. இந்த கேம் நான் முழுசா கூட விளையாடல. சரி, வந்த வரைக்கும் லாபம் நினைச்சிட்டு புலம்புல நான் உங்ககிட்ட கொட்டுறேன். புள்ளி கேம் மொபைலில் விளையாடும் போது உங்களுக்கு இது போல நடந்ததா? கமெண்ட்டை சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் போடுங்க, சேனலை பிடித்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிக்காமல் இருந்திருந்தால் ஏன் பிடிக்கல என்று கமெண்ட்டை சொல்லிட்டு போங்க. அதை நான் சரி பண்ணிக்கிறேன். இப்படிக்கு என்று சொல்லி விடைபெறுகிறேன். அடுத்த காணொளியில் பார்ப்போம்.